வித்யா, என்ன உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேச போற? உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆன விஷயத்த மாமா கிட்ட சொல்லக்கூடாது. சொன்னா அவரு நம்மள சேர்த்து வச்சிருவாரு. அப்படி அவரு சேர்த்து வச்சாலும் உன்னால என் கூட சேர்ந்து வாழ முடியாது, அதானே? வித்யா, எப்போ நான் ஒரே மைண்ட் செட்ல தான் இருப்பேனா? உன் மனசு எவ்வளவு மாறினாலும் இந்த விஷயத்துல நீ மாற மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் சஞ்சய். நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் மாமா கிட்ட சொல்ல மாட்டேன். அவர்கிட்ட சொல்லி பிரச்சனை பண்ணிதேன் உன் கூட வாழணும்னா அதை நான் அத்தை மூலமாவே பண்ணிருப்பேன். வீட்டை விட்டு போயிருக்க மாட்டேன். நீ அடிக்கடி சொல்லுவியே மத்தவங்க கட்டாயப்படுத்தி சேர்ந்து வாழ முடியாதுன்னு. அதை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். கடைசி வரைக்கும் நான் என்ன சொல்ல வந்தேன்னு கேட்கவே மாட்டியா? என்ன? தேங்க்ஸ். எதுக்கு? மாமா கிட்ட நம்ம கல்யாண விஷயத்த சொல்ல மாட்டேன்னு சொன்னனே, அதுக்கா? நீ திரும்ப இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு. இந்த தடவை நான் மாமாவுக்காக மட்டும்தான் சஞ்சய் வந்திருக்கேன், உனக்காக இல்ல. புரிஞ்சுக்கிட்ட வித்யா. வேற ஏதாவது சொல்லணுமா? ஒண்ணும் இல்ல. அப்போ கிளம்பு. கிளம்பு. உன்னை நான் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டேன். சாரி. அப்பா, உன்னோட ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் எப்படி போயிட்டு இருக்கு சஞ்சய்? நல்லா போயிட்டு இருக்குப்பா. நீ எப்பவுமே உங்க அம்மா மாதிரியே பிசினஸ் பத்தியே யோசிச்சுட்டு இருக்காத. அதையும் தாண்டி லைஃப் இருக்கு. ஆமா, மானசா எப்படி படிக்கிறா? இன்னைக்குதான்ப்பா அவளோட செமஸ்டர் ரிசல்ட் வந்திருக்கு. அப்படியா? ஆமாப்பா. மாமா, எல்லா சப்ஜெக்ட்லயும் மானசா பாஸ் பண்ணிட்டா. ஓ, ரொம்ப சந்தோஷம்மா. வித்யா எங்க? மேக்னா, போய் வித்யாவை கூட்டு வா. வித்யாவை கூட்டு வாமா. சரி. வாணி, மாமா உன்னை கூப்பிடுறாரு.
வாமா வாமா மாமா வா. இப்படி வா. கூப்பிட்டீங்களா மாமா? ஆமாம்மா, வா உட்கார். அங்க என்ன பாக்குற? ஆ, இது உன் வீடு. யார் முன்னாடி வேணா நீ உட்காரலாம். யாரும் உன்னை ஒன்னும் சொல்ல முடியாது. வா வா. உட்காருமா, வா வா, வந்து உட்காரு. ஏன் சஞ்சய், அப்பா சின்ன வயசுல நம்ம வித்யா வீட்டுல தங்கி இருந்தப்போ அவ கூட நீ விளையாடினதெல்லாம் ஞாபகம் இருக்கா? இவன் ஒருத்தன் பழசு எதையுமே ஞாபகம் வச்சிருக்க மாட்டான். உனக்கு ஞாபகம் இருக்கா வித்யா? நான் பழசு எதையும் மறக்க மாட்டேன் மாமா. இவ திரும்பி வந்தது கூட பிரச்சனை இல்லை. வந்தவ போன் எடுத்து குடிச்சிட்டாலும் தான் யோசனையா இருக்கு. நீ என் பசங்களோட சேர்ந்து கண்ணாமூச்சி ஆடும்போது எப்பவும் நான் உங்க பின்னாடி தான் வருவேன். நீங்க என்ன சஞ்சய் கிட்ட காட்டி கொடுக்கவே மாட்டீங்க. அவன் ஏமாந்து போவான். கரெக்ட். பாத்தியா? ஐயோ, அவ நடிக்கிறத மறந்துட்டு பேசிட்டு இருக்காளே. அம்மாவுக்கு டவுட் வந்துடுமே. அப்புறம் ஒரு நாள் நீ தோட்டத்துல மாங்காய் பறிக்க மரத்துல ஏறினப்போ இறங்க தெரியாம மரத்திலேயே மாட்டிக்கிட்டிய. ஞாபகம் இருக்கா? அப்பா, சின்ன வயசுல எவ்வளவோ நடந்திருக்கும். அதெல்லாம் இப்ப எப்படி ஞாபகம் இருக்கும் அவளுக்கு? இல்ல சஞ்சய், எல்லாமே எனக்கு தெளிவா ஞாபகம் இருக்கு. சுத்தம். இவ இன்னைக்கு நம்மள மாட்டி விடாம அடங்க மாட்டா போலயே. மரத்துல இருந்து இறங்க தெரியாம நான் அழுதுகிட்டே இருந்தேன். நீங்க தான் என்னைய இறக்கி விட்டு கை நிறைய மாங்காய் பறிச்சு கொடுத்தீங்க. அதுல காயெல்லாம் நான் எடுத்துக்கிட்டு பழத்தெல்லாம் சஞ்சய் கிட்ட கொடுத்துட்டேன். எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கல. அதிகமா மாம்பழத்தை சாப்பிட்டு அவனுக்கு காய்ச்சலே வந்துருச்சு. அதுக்கு காரணம் நீதானே. எல்லாரும் உன்னை திட்டினாங்க, ஞாபகம் இருக்கா? நீங்க தான் மாமா யாரும் என்னை திட்டக்கூடாதுன்னு எனக்கு சப்போர்ட்டா இருந்தீங்க. இப்பவும் அதே மாதிரி தான் இருக்கீங்க. எப்பவும் அப்படிதாமா இருப்ப. ஏன்னா என் கூட பிறக்காத தங்கச்சி பார்வதியோட மறு உருவமா உன்னை நான் பாக்குறேன். அவளுக்கு என்னால செய்ய முடியாததெல்லாம் நான் உனக்கு செய்வேம்மா. மாமா அழாதீங்க மாமா. அம்மா எப்பவுமே நம்ம கூட தான் இருப்பாங்க. அப்புறம் ஒரு தடவை வித்யா, உன் போன் ரொம்ப நேரமா அடிச்சுக்கிட்டே இருக்கு. போய் என்னன்னு பாரு. எப்போ? எனக்கு சத்தமே கேட்கலையே. வித்யா, அடிச்சது போய் பாரு. நான் பாத்துட்டு வரேன் மாமா. ஏன்பா, பா. நீ ஆபீஸ் போலையா? போகணும்ப்பா, மதியத்துக்கு மேல தான் போகணும். அப்பா, நீங்க ரூம்ல ரெஸ்ட் எடுங்க. வாங்க. பாத்துப்பா, இதுவா. அத்தை, வாணிய நடிக்க தானே சொன்னீங்க. வித்யா லைஃப்ல நடந்ததெல்லாம் இவளுக்கு எப்படி தெரியும்? அதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் சொல்லக்கூடாது.
இருந்தாலும் சொல்றேன், முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு வீட்ல இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது எப்பவுமே நமக்கு ஆபத்து தான். கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஆண்டி. ம். ம். வித்யா, சொல்லுங்கம்மா. அவர்தான் ரூம்ல இருக்காரே. இப்போ நான் வித்யான்னு கூப்பிட்டா நீ எப்படி இவ்ளோ ஷார்ப்பா திரும்பி பாக்குற? ஆ, ஓ உண்மையான பேர் என்ன வித்யாவா? ஐயோ, அம்மாவுக்கு சந்தேகம் வந்துருச்சே. அம்மா, நாம தானம்மா இவ்வளவு வித்யாவா நடிக்க சொன்னோம். அதான் ஃபுல் டைமா கேரக்டராகவே மாறிட்டா. அப்படிதானே வாணி? ஆ, ஆமா ஆமாம்மா. புதுசா நடிக்க சொன்னா பழக்கம் இல்லாதவங்க ஓவர் ஆக்டிங் பண்ணுவாங்க, இல்லனா சரியா நடிக்க தெரியாம சொதப்புவாங்க. ஆனா இவ டவுட்டே வராத மாதிரி பெர்ஃபெக்ட்டா பண்றாளே. அதுவும் நமக்கு நல்லது தானம்மா. நல்லதுதான் சஞ்சய். ஆனா எப்படி இந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா பண்ண முடியும்? அவரு முழுசா குணமாகறதுக்கு இந்த நடிப்பு தானமா அவரோட மருந்து. நான் ஒரு நர்ஸா நான் என் கடமையை தானமா செய்யறேன். கரெக்டா சொன்ன வாணி. அவரோட நம்பிக்கையை பொய்யாக்குனா அவரோட உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொன்னாரு. அதனாலதான் நானும் உன்னை இங்க வர வச்சு வித்யா மாதிரி நடிக்க சொல்லிருக்கேன். ஆனா அவர் கேக்குற கேள்விக்கெல்லாம் நீ எப்படி கரெக்டா பதில் சொல்ற? வித்யாவுக்கு சின்ன வயசுல நடந்த சம்பவங்களை பத்தி எல்லாம் உன்னால எப்படி அக்யூரேட்டா சொல்ல முடியுது? சொல்லுவா நீ, உனக்கு எப்படி இந்த விஷயம் எல்லாம் தெரியும்? ஓவர் எமோஷனல் ஆகி நல்லா மாட்டிட்டாளே. இப்ப எப்படி சமாளிக்க போறான்னு தெரியலையே. அவனை எதுக்கு பாக்குற? என்னையும் பாக்குற? அவர் சொல்லி கொடுத்த மாதிரி தான் நான் செஞ்சேன். நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? ஐயோ, பாலை என்கிட்ட தூக்கி போட்டாளே. என்னடா சஞ்சய்? அது இல்லம்மா. நான் அவரு சின்ன வயசுல வித்யாவை தெரியும்னு சொன்னாருமா. அப்போ நடந்த சில விஷயத்த பத்தியும் வித்யாவை பத்தியும் அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் கார்ல வரும்போது சொல்லிக்கிட்டே வந்தாரு. ஆமாமா, நான் சொன்னேன். அத வச்சுதான் நான் ஐயா கிட்ட சமாளிச்சேன். அப்படியா? ஆமாமா. நானும் கிராமத்துல வளர்ந்தவ தானே. என்னோட அனுபவத்தையும் சேர்த்து அவர்கிட்ட சொல்லிட்டேன். அவரும் நம்பிட்டாரு. வெரி குட் வாணி. வெரி குட் சஞ்சய். நானும் கூட கொஞ்சம் பயந்தேன். ஆனா நீ ஷார்ப்பா தான் இருக்க. அவரு கம்ப்ளீட்டா கியூர் ஆகுற வரைக்கும் நீ இதையே மெயின்டைன் பண்ணிக்க. சரிங்கம்மா. போதுமா வித்யா? நீ எங்க கூட உட்காந்து சாப்பிடுமா.
நான் பரிமாறிட்டு அப்புறம் சாப்பிடுறேன் மாமா. சின்ன வயசுல உன் கூட சேர்ந்து சாப்பிட்டது. வந்து உட்காருமா. ஆ, மனசா, நீ கொஞ்சம் மாறி உட்காருமா. வித்யா என் பக்கத்துல உட்கார்த்தோம். ஆ, இல்ல மாமா, நான் அப்புறம் சாப்பிடுறேன். சொல்றேன்லம்மா, வந்து உட்காரு. மனசா, நீ மாறி உட்காரு. ம், வந்து உட்காரு. வா. உட்காருமா இங்க. வா. ம், மாம், உட்காரு. ஒரு நிமிஷம் இரு. ஆ. மாமா வேணாம். இரு, நான் வைக்கிறேன். கொஞ்ச நேரம் இரு, நான் தான் வைப்பேன். டேக். உன் சின்ன வயசுல நான் உனக்கு ஊட்டினதுமா. ம், சாப்பிடு. அங்கிள் உன்னை விட்டு ரொம்ப தள்ளி போயிட்டே இருக்காரு மனசா. உன் இஷ்டம், பாத்துக்கோ. ம். வித்யா, என்னம்மா நீ ரொம்ப சங்கடப்படுற? இது உன் வீடு வித்யா. நீ இந்த வீட்ல ஒருத்தி. உரிமையா சாப்பிடு. ஆ, ஆ, சாப்பிடுறேன் மாமா. ம். சாப்பிடு சாப்பிடு. என்னம்மா இப்படி சாப்பிட்டா எப்படி உடம்புல ஒட்டுறது? இரு, நானே ஊட்டி விடுறேன். ஆ, இரு. மாமா வேணாம் மாமா, நானே இரு. சாப்பிடுறேன். இது நல்லா சாப்பிடணும், சரியா? இரு இரு, நான் கொடுக்குறேன். காட்டுமா. அப்பா, ஏ, அப்பா. சாப்பிடு. அவ என்ன சின்ன குழந்தையா? ஊட்டி விடுறீங்க? டேய், வித்யா வளர்ந்திருந்தாலும் அவ எனக்கு இன்னும் சின்ன குழந்தை மாதிரி தான்டா. இல்ல வேணாம் மாமா, நானே சாப்பிடுறேன். உன் அப்பா ஊட்டினா நீ வாங்கிக்கவில்ல? அந்த மாதிரிதான். வித்யா மேல நீங்க இவ்ளோ பாசம் வச்சிருப்பீங்கன்னு நாங்கெல்லாம் நினைக்கவே இல்லை அங்கிள். இது பாசம் மட்டும் இல்லம்மா, பாசத்தோட விசுவாசமும். நம்ம எல்லாரும் சாப்பிடுற சாப்பாட்டுல கூட வித்யா குடும்பத்தோட உழைப்பு இருக்கு. சாப்பிடு. இந்தா. என்னைக்கோ நடந்ததை ஏன்பா இப்ப பேசுறீங்க? டேய், இதெல்லாம் எப்பவும் மறக்க கூடாத விஷயம்டா. மறந்தாலும் ஞாபகப்படுத்தணும். நானே சாப்பிட்டுக்கிறேன் மாமா. அதெல்லாம் முடியாது. நான் உனக்கு ஒரு வாய் ஊட்டி தான் விடுவேன். ஆ. நல்லா சாப்பிடுமா, வளர்ற பொண்ணு. ஆ ஆ ஆ ஆ. மனசா, ஏன் இப்படி பண்ற? சொல்லு, எதுக்கு இப்படி பண்ண? அப்பா, அவ வேணும்னு பண்ணிருக்க மாட்டாப்பா. கை தவறி பட்டிருக்கோம். கவனத்தை எங்க வச்சிருக்க? சாப்பாட்டுல யாராவது தண்ணி ஊத்துவாங்களா?
தெரியாம நடந்துருச்சுன்னா தெரியாம நடந்துருச்சு, விடுங்களேன். எதுக்கு அவ மேல கோவப்படுறீங்க? சின்ன வயசுல இருந்தே வித்யா குடும்பத்தை பத்தி நீ தப்பு தப்பா தானே என் பசங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்க. அதான் மானசா இப்படி பண்றா. தெரியாம நடந்த விஷயத்துக்கு ஏன் கண்டதையும் பேசுறீங்க? வேதாவுக்கு கோபம் இருந்தா வித்யாவை இந்த வீட்டுக்குள்ள விட்டுருப்பாளா? உங்களுக்கு தெரியாது, வித்யாவோட குடும்ப விஷயத்துல இவ என்னையே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவ தானே பசங்களுக்கு இதெல்லாம் சொல்லாமலா இருந்திருப்பா. மாமா, என்னால பிரச்சனை வேண்டாம், கொஞ்சம் அமைதியா இருங்க. மானசா, சாப்பிட்டு போமா. அவ பசியோட வந்து உக்காந்தா, பாவம் பாதியிலே எந்திரிச்சு போறான். ச்சே, நிம்மதியா ஒரு வேளை சாப்பிட கூட முடியல. சாரிமா வித்யா, நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. நான் அப்பவே சொன்னேன், கேட்டிங்களா? இப்ப பாருங்க, ஒரு சின்ன விஷயம் எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகுது. இந்த மாதிரிலாம் இன்னும் எத்தனை பிரச்சனை நடக்க போகுதோ. அப்படிலாம் எதுவும் நடக்காது. மா, நீங்க worry பண்ணிக்காதீங்கம்மா. அப்பா எப்பவுமே இப்படிதானே, எடுத்து சொன்னா புரிஞ்சுக்க போறாரு.